எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் நம்ம ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம இழந்து போயிடுவோம். இதை விளக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு குட்டி கதை. ஒரு கடலும் நதியும் அடிக்கடி பேசிச்சுக்குமா. அந்த நதி ஒரு நாள் அந்த கடல்கிட்ட கேட்டுச்சா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் கொண்டு வந்து தரேன்னு சொல்லி. இந்த கடல் நான் கேட்குறல உன்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிச்சான். நதி சொல்லிச்சா, இல்லை நான் கொண்டு வந்து தரேன்னு சொல்லி. எனக்கு ஒரு மரம் வேணும் அப்படின்னு சொல்லிச்சான். நதி வேகமாக பாய்ந்து ஒரு பெரிய மரத்தை வேரோடு பிடுங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்துருச்சாமா. மறுநாள் எனக்கு மலை வேணும்னு கேட்டுச்சாமா. அந்த மலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு துகள் துகளாக்கி கொண்டாந்து தந்துருச்சாமா. இப்படி ஒவ்வொரு நாளும் இது கேட்குறதும் இந்த நதி கொடுக்கறதுமா இருந்திருக்குது. ஒரு நாள் இந்த கடல் கேட்டுச்சாமா, எனக்கு மெல்லிய புற்களை வேரோடு கொண்டாந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நதி முயற்சி பண்ணிச்சா, அதனால் முடியவே இல்லையா. ரொம்ப சோகமாக கடல்கிட்ட சொல்லிச்சான், என்னால் புற்களை வேரோடு தகர்த்து கொண்டு வரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கடல் சொல்லிச்சாமா, அது மென்மையாக இருக்கிறதுனாலையும் அது பணிந்து போகிறதுனாலையும் உன்னால் தகர்க்க முடியல அப்படின்னு சொல்லிச்சாமா. நதிக்கு அப்போ தான் புரிஞ்சுதான். நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கை நம்ம அப்படி தாங்க இருக்கிறோம். மரம் மாதிரி என்னை யாருனாலும் உடைக்க முடியாதுன்னு சொல்லும்போது, யாரோ ஒருத்தவங்க பெரிய காற்றினாலையும் அலையினாலையும் நதி போன்ற பாய்ச்சல்னாலையும் நம்ம உடைச்சி கொண்டு போயிடுறாங்க. துகள் துகளாக பாறையாக இருந்தாலும் கூட அங்கங்கே உடைச்சி கொண்டு போயிடுறாங்க. நாம் புற்கள் மாதிரி பரவாயில்ல, என்னோட நிலையில் நான் தாழ்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நாம் நிற்கிற இடத்துல அப்படியே நிற்போம். நம்மளை யாருனாலையும் தகர்க்கவே முடியாது. வாழ்க்கை ரொம்ப அழகானது. பணிந்து